அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் திருமண வாழ்க்கை, தொழில் இவற்றை பொது பலனாக பார்க்கலாம். இப்போ விதி விலக்குகளும் இருப்பாங்க. நம்ம சொல்றது பொது பலன் தான். அந்த விதி விலக்குகளை பத்தி நான் இங்க சொல்லல. அதே போல பூராடம் என்பது நட்சத்திர மண்டலத்தில் 20வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னாக்க யானை தந்தம் போல இருக்கும். இந்த பூராடம் நட்சத்திரம் என்பது சுக்கிரனோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இருக்கிறது தனுசு மண்டலத்தில், தனுசு ராசியில் இருக்கு. 4 பாதங்களும் இந்த தனுசு ராசியில தான் இருக்கு. இந்த நட்சத்திரத்தின் அதி தேவதை ஜலம். பொதுவாகவே சுக்கிரனோட நட்சத்திரம்ன்றதுனால சுக்கிர வழிபாடு கூட உங்களுக்கு சிறப்பை தரும். பூராடம் என்றால் தோற்கடிக்க முடியாதவர் என்று பொருள். அதாவது முதலில் இருந்தே தோற்கடிக்க முடியாதவர்கள் என்று அர்த்தம். அப்போ இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போராடிதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே. அப்படின்னாக்க இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு எடுத்த உடனே சுக்கிர தசை வரும். இந்த இளம் வயதில் சுக்கிர தசை வர்றதுன்றது பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கறதில்ல. குறிப்பா உடல்நலத்துல பாதிப்பு, தாயாருக்கு பிரச்சனை. சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாயாரை பிரிந்திருப்பாங்க, அல்லது தாயாரோட அன்பு பாசம் கிடைக்காம இருக்கும். ஏதோ ஒரு வகையில தாயாருக்கு பாதிப்புகள், உடல்நல பாதிப்புகள்லாம் கூட அந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த சின்ன வயசு முதல் 20 வருஷம் ஒரு கடுமையாவே இருக்கும். போராடிதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனாலதான் அந்த பூராடம் என்றால் போராடி ஜெயிப்பார்கள் அப்படின்னு ஒரு பழமொழி வந்தது. அதே போல இந்த பூராடம் நட்சத்திரம் என்பது பார்த்தீங்கன்னா தோற்கடிக்க முடியாதவர்னா இவங்க எல்லா விதமான கலைகளையும் தெரிந்து வச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்ல போனா ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. பல திறமைகள் இவங்க கிட்ட இருக்கும். எல்லா துறையிலையுமே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதில் ஈடுபட்டும் சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உதாரணமாக அரசு பணியிலே இருக்கிறாங்கன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம்காக ஒரு சைட் பிசினஸ் ஏதாவது செய்வாங்க. அல்லது சில பேர்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை ஒரே நேரத்துல செய்து வருமானம் ஈட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல மற்றவர்களிடம் பேசியே, குறிப்பா நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும், நல்ல பேச்சு திறமை இருக்கும், பேசியே தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துருவாங்க. அதே போல இவங்க தப்போ இருந்தாலும் சரி, சரியா இருந்தாலும் சரி, இவங்க சொல்றதுதான் சரின்னு நினைப்பாங்க, இவங்க செய்யறதுதான் சரின்னு நினைப்பாங்க. அது தவறோ சரியோ, ஆனா இவங்க சொல்றதுதான் சரி, செய்யறதுதான் சரின்னுவாங்க. அதை மற்றவங்களை ஒத்துக்கு வைக்கவும் முயற்சி செய்வாங்க. அப்ப ஏதோ ஒரு வகையில பேச்சு திறமையிலாகட்டும் அல்லது மற்ற வகையிலையும் இவங்களை ஜெயிக்க முடியாது அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னாக்க நல்ல உயரமான கம்பீரமான தோற்றம் இருக்கும், கண்கள் அழகாக இருக்கும், பல்வரிசையும் அழகாக இருக்கும். இவங்க ஏதோ ஒரு வகையில் எதிர்பாலினர் இருக்கக்கூடிய அம்சம் இவங்க கிட்ட இருக்கும் முகத்துல. அதே போல இவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு உதவுவாங்க. பிரதிபலன் பார்க்காம மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் தான். அதே போல சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா பெற்றோர்களுடைய அன்பு இவங்களுக்கு சரியா கிடைக்காம இருக்கலாம். சில பேருக்குலாம் சொல்றேன், பொதுவா சொல்றேன் இத. சில பேருக்கு பாத்தீங்கன்னாக்க பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் சில பேருக்கு ஏற்படும். சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இவங்க பிறந்த உடனே, அல்லது பெற்றோர்களுக்கே பொருளாதார ரீதியான கஷ்டங்கள்லாம் கூட இருக்கும். அதே போல இவங்க வளர்ந்த பின்னாடி சகோதரர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க. சகோதர ஒற்றுமையை விரும்புவாங்க. மேலும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பா இவங்களுக்கு ஆசிரியர் பணி, கம்ப்யூட்டர், ஐடி துறை, மருத்துவம் சார்ந்த துறை, இந்த துறைகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. சில பேர் கலைத்துறையில கூட இருக்கிறாங்க. மொத்தத்துல பாத்தீங்கன்னா பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில்லாம் ரொம்ப சாமர்த்தியமா செய்வாங்க. அது கன்சல்டேஷன் ஆகட்டும், ஜோதிடம், மற்ற எல்லா தொழிலுமே அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். விவசாயம், இந்த மாதிரி தொழில கூட அவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் நிறைய. சோ ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்து முன்னேறக்கூடியவர்கள் தான். இவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க தெரியாதவங்க அல்லது அதிகம் அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட இருந்தே நிறைய நன்மைகள் வரும். உற்றார் உறவினர்கள், க்ளோஸா இருக்கக்கூடிய நண்பர்கள் இருந்து பெரிய அளவுக்கு நன்மைகள் இல்லை. பிரதிபலன் பார்க்காம மற்றவங்ககிட்டையும் உதவுவாங்க. பொதுவாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சின்ன வயசுல கஷ்டப்பட்டாலும் ஒரு 32 வயசுக்கு மேல நல்ல செட்டில் ஆயிடுறாங்க. அந்த சுக்கிர தசை முடிஞ்சு அடுத்து சூரிய தசை வரும்போதே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அரசு பணிக்கான வாய்ப்புகள்லாம் கூட இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. குறிப்பா பூராடம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. அதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில சம்பாரிச்சு வீடு, வாகனம், அதாவது காரு, பங்களா இதெல்லாம் அடையக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. நல்ல அழகான வாழ்க்கை துணைவர் இவங்களுக்கு வருவாங்க.
அதே போல காதல் என்பது இவங்க வாழ்க்கையில ஒண்ணு வந்து கண்டிப்பாக போகும். ஒண்ணு சக்சஸ் ஆகும் அல்லது ஃபெயிலியர் ஆயிருக்கும். திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு காதல் ஏற்பட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இவங்களுக்கு இருக்கும். இவர்களை பொறுத்தவரை இந்த 32 வயசுல இருந்து 50 வயசு வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இவங்களுக்கு ஒரு வெற்றி கொடி கட்டக்கூடிய காலகட்டம் என்றே சொல்லலாம். நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நிறைய தவறுகள், சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறது, போராட்டமா இருக்கிறது, அதுல இருந்து மீள்றது, இந்த மாதிரியே இருக்கும். ஒரு 32 வயசு வரலும் இவர்களுக்கு பயம் இருக்கும். ஆனா அது வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவங்களுக்கு பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, பொதுவாக இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் நல்ல மனைவியாக அமைவார். கொஞ்சம் பொறுமைசாலியாக இருப்பாரு. எதையும் தாங்கும் எதையும் கொண்டவராகவும் இருப்பாரு. அதே போல பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் தன்னுடைய வாழ்க்கை துணைவரை மதிக்கக்கூடியவராகவும் இருப்பாங்க, அன்பு காட்டக்கூடியவராகவும் இருப்பாரு. ஆனாலும் ஒரு அந்யோன்யம் இருக்காது. கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆரம்ப காலகட்டத்துல கல்யாணமாகி ஒரு 6 to 7 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய கருத்து வேறுபாடுகள், சச்சரவுகள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அதே போல இவங்களுக்கு திருமணம் ஆகிறதும் கொஞ்சம் தாமதமாகும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் வந்து காதல் திருமணமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும். அது சக்சஸ் ஆகுதா அப்படின்னாக்க அவங்க ஜாதகத்துல எந்த விதமான கலஸ்திர தோஷமும் இல்லைனாக்க கண்டிப்பாக அவர்கள் சக்சஸ் ஆன ஃபேமிலி தான், சக்சஸ் ஆன தம்பதிகள் தான். இவர்களை பொறுத்தவரை எதிர்ப்பாளினுடைய நட்போ அல்லது அஃபெக்ஷனோ அஃபையரோ இவங்களை தேடியே வரும். நிறையவே வந்து பாத்தீங்கன்னாக்க ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட சில பேருக்குலாம் அந்த எதிர்ப்பாளினுடைய ரிலேஷன்ஷிப் ஏற்படுகிறது. அதனால குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளும் வருகிறது. அதே போல தன்னுடைய வாழ்க்கை துணைவரை அவர் பிரியவும் மாட்டார். தன்னுடைய வாழ்க்கை துணைவரை பிரிந்து இன்னொருத்தர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவருடைய திருமண வாழ்க்கை என்பது செவ்வாய் இவருடைய ஜாதகத்துல கெடாம இருக்கணும். செவ்வாய் கேது இணைவு, செவ்வாய் சனி இணைவு, அல்லது பகை வீட்டுல மிதுனத்துல செவ்வாய், கன்னியில செவ்வாய் உட்கார்றது, அதற்கு பாவ தொடர்புகள், ராகு கேதுக்களோடு இணைவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் இருக்குதுன்னாக்க திருமண வாழ்க்கையில ஹாப்பினஸ் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, கருத்து வேறுபாடுகளோடையே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல சூரியனும் ராகு சூரியன் இணைவு கிரக அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாக்க அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்காம இருக்கிறது, அரசு பணிக்கு போகக்கூடிய பிராப்தங்கள்லாம் குறைவாக இருக்கும். சூரியன் நல்லா இருக்கு, செவ்வாய் நல்லா இருக்கு உங்க ஜாதகத்துலன்னா மேக்சிமம் குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் மிக அதிகம். இந்த திருமண வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க குறிப்பா இவர்களுக்கு தாமதமாக திருமணம் நடக்கும். திருமணத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கை துணைவர் அமைந்து வாழ்க்கை துணைவரால் ஆதாயங்களும் இருக்கும். இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஏதோ ஒரு வகையில வேலைக்கு போகக்கூடியவர்களாகவோ அல்லது சம்பாத்தியம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அதன் மூலம் ஒரு முன்னேற்றம் இருக்கும். இவங்க வாழ்க்கையில கல்யாணத்துக்கு பிறகு ஒரு செட்டில்மெண்ட் ஆகி ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆனா கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷம் வந்து சில கருத்து வேறுபாடு, பிரச்சனை, மனம் ஒட்டாமலேயே இருக்கும். இருவருக்குமே கலசர தோஷம் இருந்து ஜாதக பொருத்தம் இல்லாம இணைத்து வைத்திருந்தாங்க அப்படின்னாக்க அந்த டியூரேஷன்ல தான் பிரிவுகள் ஏற்படுறது. 2 பேரும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. ஆனா தோஷங்கள் இல்லை, ஒருத்தருக்கு தான் தோஷம் இருக்கு, இன்னொருக்கு அந்த கலசர தோஷம் இல்லை அப்படின்னாக்க அவர்களுக்கு ஒரு தற்காலிக பிரிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துடுறாங்க. அதனால மேக்சிமம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரிந்து போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையை எந்த நிலையிலையும் கூட இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இவர்களுக்கு பொறுத்தவரையிலும் அபிலாஷைகள் அதிகம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க எதிர்பாலினுடைய அஃபெக்ஷன், அட்ராக்ஷன்லாம் இவங்களை தேடி வர்றதுனால சில நேரங்கள்ல அந்த வழியில போகக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கூட சொல்றேன். அதனால சில பேருக்கு வந்து சில குடும்பங்கள்ல பிரச்சனைகள் இருக்கும். மேலும் இவர்களுக்கு முதல் குழந்தை ஆணாக இருக்கும். அதே போல இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. நல்லா படிப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில வெற்றி கொடி நாட்டக்கூடிய குழந்தைகளாகவே பெறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. இந்த பூராடம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஆளுமை திறன் இருக்கும். மற்றவங்களை அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைப்பாங்க. போல்ட்னஸ் இருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் தாமதமா மேரேஜ் ஆகும் அல்லது தாமதமாக குழந்தை பிறப்பு இருக்கும். மேலும் பூராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பொறுத்தவரையிலும் அரசு பணிக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல பூராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் சிறப்பாகவே இருக்கும். பண கஷ்டங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை இவங்க சந்திப்பாங்க. பூராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் நல்ல பேச்சு திறமை, வாக்கு சாதுரியம் இருக்கும். இந்த ஆன்மீகம், மதப்பற்று அதிகமாகவும் இருக்கும்.
அதே போல இந்த பூராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரை எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன் அட்ராக்ஷன்லாம் இவங்களுக்கு அதிகமாகவே வரும். காதல் வரும். காதல் கல்யாணம் பண்ணி கூடிய வாய்ப்பு கூட இவர்களுக்கு உண்டு. இவர்களை பொறுத்தவரையிலும் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய வித்தையால் பழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பூராடம் 3ஆம் பாதத்துல பிறந்தவங்க பொறுத்தவரை புஷ்கர் நவாம்ச நட்சத்திரம் இது. எப்போதும் குன்றாத செல்வம் உடையவர்களாக இருப்பாங்க. நல்ல முன்னேற்றம், வீடு, கார், பங்களா, வசதி வாய்ப்புகளை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுமே காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு, அல்லது காதல் ஏற்பட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு. மேலும் இவர்களை பொறுத்தவரை எதிர்ப்பாளினுடைய அஃபெக்ஷன் அட்ராக்ஷன்லாம் நிறையவே இவங்களுக்கு உண்டு. அதே போல கலைகளில் ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. எதிர்ப்பாளினர் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல இவங்களை மிஞ்ச வேற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பூராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் உடல்நலத்துல சின்ன சின்ன தொந்தரவுகளை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாகவே பூராடம் நட்சத்திரம் என்பது வெளிப்படையா சொல்லிடுவாங்க. அதாவது மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க மாட்டாங்க. வெளிப்படையாவே விமர்சிக்குவாங்க, அல்லது வெளிப்படையாவே அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டிடுவாங்க. அதனால இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, உறவுகள்லயும் இவங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. குறிப்பா மத்தவங்களுக்கு பிடிக்காது, வெளிப்படையா மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுறதுனால பிடிக்காது. ஆனா அந்த பக்கம் போய் இவங்க பேச மாட்டாங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் மறைமுகமாக பேச மாட்டாங்க. ஆனா இவங்க ஏதாவது சுட்டி காட்டுறது, வெளிப்படையா பேசிடுறதுனால மற்றவங்களுக்கு பிடிக்காதனால ஒரு உறவுகளோட கூட பெருசா ஒட்டாம இருப்பாங்க. தன்னுடைய முயற்சியால இவங்க முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி ஜென்ரலா சொல்லணும்னா மேக்சிமம் பிரியறதில்ல. அதுதான் இதுல ஒரு பெரிய பாசிட்டிவ். அதாவது 99% பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பிரியறதில்ல. ஆனா இவங்களை பொறுத்தவரை பூராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு எக்ஸ்ட்ரா அஃபயர்லாம் நிறையவே வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க சக்கரத்தாழ்வார் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பை தரும். மதுரை பக்கத்துல திருமோங்கூர்ன்ற பிளேஸ்ல சக்கரத்தாழ்வார் கோவில் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலேயே சக்கரத்தாழ்வார் நரசிம்மரும் சேர்ந்து காட்சி அளிக்கக்கூடிய ஒரு சன்னதி அதுக்குள்ளாவே இருக்கு. அங்க போயிட்டு கூட நீங்க வரலாம். வருஷம் ஒரு முறை போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும். சில பேருக்கு வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியல, அல்லது வீட்டுல பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பு. அங்க போயிட்டு வந்தா நன்மைகள் நடக்குது. அதே போல லலிதாம்பிகையும் அங்க இருக்கு. லலிதாம்பிகைக்கும் ஒரு சன்னதி இருக்கு. அந்த லலிதாம்பிகை வழிபாடு செய்யும் போதும் நல்ல ஒரு திருமணம் வரன் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. வரன் அமையாதவர்களுக்கு சொல்றேன். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்தவரையிலும் எப்பயுமே படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.